எத்தனை தடவை போனாலும் போர் அடிக்காத ஊரில் கண்டிப்பாக கொடைக்கானல் அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் ஒரு ஃப்ரைடே மார்னிங் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கொடைக்கானல் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் காலையில் டெம்பிள் சிட்டியில் முடிச்சுட்டு ஒரு 9:30க்கு கிளம்புனது. அப்படியே கொடைக்கானலோட பேஸுக்கு வந்தாச்சு. இங்கே இ பாஸ் கம்பல்சரி, அதனால் இ பாஸ் எடுத்தே ஆகணும். இ பாஸ் செக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறின உடனே சில்வர் ஃபால்ஸ் தான். சில்வர் ஃபால்ஸில் பெருசாக தண்ணி இல்லை, பட் ஃப்ரைடேலையும் கூட்டம் வர்றாங்க. அப்படியே மேலே ஏறி லேக்குக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு 11:45 இருக்கும் டைமு. நல்ல கிளைமேட்டு, மேலே சில்லுன்னு தான் இருந்துச்சு. போட்டிங் போகலாம் அப்படிங்கிறது தான் முடிவு. அதுக்கப்புறம் எதில் போகலாம் அப்படின்னு பார்த்து, நீ மெரிப்பியா நான் மெரிப்பியா பெடல் போட்டை அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு கடைசியில் ரோ போட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த போட்டில் ஏறி ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம். முடிச்சுட்டு பசிக்குதுன்னு சாப்பிட்லான்னு வந்தால் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அனிஃபா ரெஸ்டாரண்ட்டு க்ளோஸ்டு. சரி, பக்கத்தில் ஆம்பூர் பிரியாணி இருக்குது, அங்கே போய் சாப்பிடுவோன்னு உள்ளே போனால் அங்கே சர்விங்க்கு ஆள் இல்லை, தொழுகைக்கு போயிட்டாங்க, நீங்கள் பார்சல் வேணால் வாங்கிக்கோங்கங்கிறாங்க. அது நமக்கு சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வெளியில் வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா 2-3 ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே கூட்டமாக ஒரு பக்கம் போனாங்க. எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தா மண்மனம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரெஸ்டாரண்ட்டு. ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா ரேட்டுமே ஓகே. இந்த மாதிரி அவங்க இந்த எர்த்தன் பார்ட்ஸில் வைக்கிறாங்க, மண்பானையில். அதில் எல்லாமே சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அப்படியே அடுத்த ஸ்பாட்டை பார்க்க கிளம்பணும். நெக்ஸ்ட்டு எங்கே கோக்கர்ஸ் வாக்கு தான். கோக்கர்ஸ் வாக்குலேயும் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஈவினிங் ஆக ஆக கிளைமேட் ஒரு மாதிரி மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ரொம்பவே ப்ளசண்ட்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியில் அடுத்து எங்கே போகலான்னு பார்த்தா வேற எங்கே, பிரைன் பார்க் தான். அப்படியே ஆப்போசிட்லேயே ரோடு கிராஸ் பண்ணி உள்ளே போயாச்சு. அங்கே அப்படியே டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு பார்க் உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. அதெல்லாம் பார்த்து முடிச்சு